அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடர் 4 and 5 லேட்டஸ்ட் ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சில் குறிப்பாக நம்ம மவுண்ட் பூந்தமல்லி ரோட்டில் 90% மெட்ரோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான ஒர்க் தான் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஸ்டேஷன் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ட்ராக் லேயிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து நந்தம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் உள்ள 18 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 to 4 monthsக்குள்ள இந்த ஸ்ட்ரெச்சில் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரையல் ரன் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சிஎம்ஆர்எல் சைடில் இருந்து வந்த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம டிசம்பர் 2026 பூந்தமல்லி டு கோடம்பாக்கம் மெட்ரோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சொன்ன மாதிரி. சரியா இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் வரப்போகுது. ஸோ இதனால் ஆவடிக்கோ இல்லை மதுரவாயிலுக்கோ லெஃப்ட்டில் கட் பண்ணாமல் நேராக போகிறவங்க சிக்னல் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த குமணஞ்சாவடி ஜங்ஷனை கிராஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் 70% சிவில் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே நம்ம பூந்தமல்லியிலேருந்து போகிறதுக்கு மெட்ரோ வழியாக ஈஸியாக வந்துடலாம்.
இந்த போரூர் ஜங்ஷன்ல இருந்து காரிடர் 4 லெஃப்ட்ல கட் ஆகி ஆர்காட் ரோடு வழியா வடபழனிக்கு போகும். காரிடர் 4ல மட்டும்தான் போரூர் ஸ்டேஷன் இருக்கும். காரிடர் 5ல டிராவல் பண்றவங்க ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல சேஞ்ச் ஆகி காரிடர் 4 வழியா தான் பூந்தமல்லி ஆர் போரூர் போக முடியும். இந்த அனிமேஷன்ல நீங்க கிளியரா பார்க்கலாம். வலசரவாக்கம் ஆலப்பாக்கம் வழியா வர காரிடர் 5 அங்கிருந்து டர்ன் ஆகி மவுண்ட் பூந்தமல்லி ரோடு வழியா ஆலந்தூர் மெட்ரோக்கு கனெக்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம குமணஞ்சவடி ஜங்ஷன்ல காரிடர் 4ஓட டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் பார்த்தோம். அதே மாதிரி காரிடர் 5ல இந்த இடத்துல இருந்து சென்னையோட லாங்கஸ்ட் டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் வரப்போகுது. நீங்க இப்போ பார்க்கறது நாக்பூர்ல இருக்க டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர். இதே மாதிரி தான் நமக்கு போரூர்ல ஸ்டார்ட் ஆகி ராமபுரம் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு டபுள் டெக்கர் ஃப்ளைஓவர் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 ரிலேட்டட் ஒர்க் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.